ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் லேர்ன் வித் ஏலியன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, HTML வந்துட்டு நம்ம வந்து எப்பயுமே எப்படி படிப்போம்னா, சர்ச் பண்ணி படிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு HTML கோடரோட பிகினர் ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா, நீங்க இப்ப எப்படி ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு இமேஜ் ஆட் பண்றது, அப்புறம் எப்படி வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் ஐகான் நம்ம ஒரு மூவ்மெண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து எப்படி குடுக்குறது, அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா சர்ச் பண்ணி படிப்பீங்க. அங்க வந்து ஒரு ஒர்க் ஃப்ளோ கிடைக்காது. அதாவது நம்ம படிக்கும்போது ஒரு ஃப்ளோல படிக்க மாட்டோம். நமக்கு வந்து புரியாது. ஸ்டார்ட்டிங் டூ எண்டிங் வந்து நம்ம வந்து கொலாப்ஸ் பண்ணி படிச்சுக்குவோம். ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு நம்ம தவிர்க்கணும். நம்ம வந்து ஒரு டாக்குமெண்டேஷன்ஸ் வச்சு நம்ம படிக்க ஆரம்பிச்சோம்னா, நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து எத ஃபாலோ பண்ணேன், என்னோட ஒரு கரியர்ல வந்து நான் என்ன ஃபாலோ பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, W3 ஸ்கூல்ஸ் தான் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ இன்னும் 2, 3 வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அத வந்து நான் அப்கமிங்ல போடுறேன். ஸோ அது இன்னும் டீட்டெயில்டாவே இருக்கும். பட் யூசர் ஃப்ரெண்ட்லியா நமக்கு வந்து இருக்கிறது வந்து W3 ஸ்கூல்ஸ் தான். ஸோ W3 ஸ்கூல்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா வந்து நம்ம வந்து ஒரு ஆ லேர்னிங்க்கு வந்து எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ W3 ஸ்கூல்ஸ்க்கு வந்து நீங்க போய்க்கோங்க. இது வந்துட்டு ஒரு ஆ ஃப்ரீ டூ யூஸ்ங்கிற மாரி எல்லா கன்டென்ட்டையும் நீங்க வந்து ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயே நீங்க கம்பைல் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ ஓகே. இப்போ W3 ஸ்கூல்ஸ் ஆன்லைன் வெப் டியூட்டோரியல்னு சொல்லிட்டு இத குடுங்க. இங்க கீழ பார்த்தீங்கன்னா, HTML நெறைய இருக்கா? இத குடுத்தீங்கன்னா டேரக்ட்டா அதுக்குள்ள போயிரும். பட் உங்களுக்கு இதோட யூஐ ஃபர்ஸ்ட் நான் சொல்லிர்றேன். ஸோ இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, கீழ வந்துட்டு நேவ் பார்ல பாருங்க. HTML, CSS, JavaScript, SQL, Python, Java, PHP அது மாரி நெறைய ப்ரோகிராம் லாங்குவேஜஸ் கூடியது இருக்கு. பூட்ஸ்ட்ராப்புக்கு முதற்கொண்டு தனியா ஒரு காலம் வச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து நீங்க பூட்ஸ்ட்ராப்பும் கத்துக்க முடியும். ஸோ XML இருக்கு. எல்லாமே நீங்க என்னென்ன மேக்ஸிமம் ப்ரோகிராம் லாங்குவேஜஸ் எல்லாமே இதுல வந்து கவர் ஆயிருக்கும். ஓகேங்களா? NumPy, Node.js எல்லாமே இருக்கு உங்களுக்கு. ம். இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இத்தன இது நம்ம வந்து படிக்கணுமானா, இவ்ளோ இருக்கு. ஜென்ஏஐ முதற்கொண்டு இருக்கு. ஸ்கிரிப்ட் இருக்கு. AWS சர்டிஃபிகேட் பண்றதுலாம் இருக்குல்ல தெரியுமா? Amazon வெப் சர்வீஸ் அதுவும் இருக்கு. Go இருக்கு. Kotlingங்கிறது வந்து நீங்க வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சைடு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அந்த ஸ்ப்ரிங் பூட் நீங்க வந்து ஸ்ப்ரிங் பூட் சைடு போறீங்கனாலும் அங்கேயும் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் டூ HTML CSSங்கிறது ஓகே நார்மல் தான். ஸோ இதெல்லாம் நீங்க படிக்கணும்னு தேவையில்ல. இஸ் அன் டேட்டா விசுவலைசேஷன்க்கு யூஸ் பண்ற ஒரு ப்ரோகிராம் லாங்குவேஜ். இதுல சின்டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் ஈஸியான லாங்குவேஜஸ் தான். ஏஐ பத்தி இருக்கு. MongoDB இருக்கு. MongoDB இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நம்ம வந்து PostgreSQL எல்லாமே வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் Git. இதுக்காக தனியா ஒரு சீரிஸே ஆரம்பிக்கலாம். Gitங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அத நம்ம வந்து சூன் நம்ம வந்து அதுக்கு ஒரு ஜர்னி ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாரி நெறையா இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம இப்போ பேசிக்கா எத பார்க்க போறோம்னா, HTML, CSS, JavaScriptக்கு இந்த வெப் டெவலப்மெண்ட்னால நம்ம இத பார்க்குறோம். ஸோ இதுல வந்து நான் HTMLங்கிற ஒரு ஆ எலமெண்ட் வந்து நான் கிளிக் பண்றேன் அப்டின்னா, எனக்கு HTML குடுக்க எல்லாமே வந்துரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, HTMLோட ஹோமு. ஸோ ஃபர்ஸ்ட்டு டுட்டோரியல் என்னென்ன அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஹோம் பேஜ் குடுத்துருக்காங்க. அடுத்து HTMLனா என்னன்னு சொல்லிட்டு இன்ட்ரோடக்ஷன், அடுத்து எடிட்டர்ஸ், பேசிக்ஸ், எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கு, ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்கு, ஹெட்டிங் என்னென்ன இருக்கு, ஹெட்டிங்னா H1, H2, H3 அது என்னென்ன இருக்கு, பேராகிராஃப்னா என்ன, ஸ்டைல்னா என்ன, ஃபார்மேட்டிங்னா என்ன, கொட்டேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தனித்தனியா வந்து நமக்கு வந்து லைன் பை லைனா குடுத்துருப்பாங்க. ஸோ எங்க வரைக்கும் போகுதுன்னா, இவ்ளோ கன்டென்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் முடிச்சீங்கனாலே உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் HTML கிடைச்சிரும். இதுக்கடுத்து நீங்க ஒரு வெப் டெவலப்மெண்ட்டோ இல்ல ஒரு சின்ன சின்ன ஸ்கிரிப்ட் ஐ மீன் ஹோம் பேஜ் கிரியேட் பண்றது, உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றதுன்னா, இந்த இதுல இருந்தே உங்களால டெஃபினட்டா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ CSSக்குன்னு பார்த்தீங்கன்னா, CSSக்கும் அதே மாரி எல்லாமே குடுத்துருக்காங்க. நீங்க CSS, HTML, JavaScript இந்த 3மே கத்துக்கிட்டா தான் ஒரு ரெஸ்பான்சிவான ஒரு யூஐ கிரியேட் பண்ண முடியும். ஒரு வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். ஸோ இது 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம HTML இன்னைக்கு பார்க்கலாம். HTMLல ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் வரைக்கும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் டைம்ஸ்ல வந்துட்டு நம்ம வந்து இன்னும் டெப்த்தா வந்து நம்ம ஃபேவி ஐகான்னா வந்து ஒண்ணும் இல்ல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு ஐகான் குடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த ஐகான் எப்படி வந்து நம்ம வெப்சைட் கொண்டு வரது அப்டின்னு சொல்லிட்டு இது பண்றது தான் அந்த ஃபேவ் ஐகான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கான்செப்ட் நம்ம எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். ஓகே. இப்போ ஹோம் பேஜ். ஆ ஹோம்ல HTML பத்தி ஒரு டுட்டோரியல் குடுத்துருக்காங்க. HTML இஸ் a ஸ்டாண்ட் அப் மார்க்அப் லாங்குவேஜ். இத வந்து எப்படி சொல்லலாம்னா, HTMLோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து புரோகிராம் லாங்குவேஜ் கிடையாது. இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, வெப் பேஜஸ்க்கு கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றாங்க. ஸோ வித் HTML யூ கேன் கிரியேட் யுவர் ஓன் வெப்சைட். அப்சல்யூட்லி கரெக்ட். நீங்க வந்து HTML வச்சு மட்டுமே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஓனா ஒரு வெப்சைட் வந்து நீங்க கிரியேட் பண்ண முடியும். HTML இஸ் அன் ஈஸி டூ லேர்ன். யூ வில் என்ஜாய் இட். ஆ டெஃபினட்டா சொல்றேன். நீங்க HTML கத்துக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்க வந்து கத்துக்கக்கூடிய ஒரு புரோகிராமிங் நானே சொல்றேன், மாத்தி சொல்றேன். ஒரு லாங்குவேஜா இருக்கும். மார்க்அப் லாங்குவேஜா இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப ஈஸியான ஒரு புரோகிராமிங் புரோகிராமிங் சொல்லக்கூடாது. ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா, நமக்கு என்னென்ன முக்கியமா பார்த்துக்கணும்னா, இதுல வந்து டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும்.
அந்த டாக்ஸ்ங்கிறத வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. எப்படி டாக்ஸ் ஒர்க் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்புட்ன்னா, யூ வில் மேக் யுவர் ஓன் வெப்சைட் பை ஒன் ஹார். இந்த ஒரு 5 பாயிண்ட்ஸ் நீங்க பார்க்கறது மூலியமா, நீங்களே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்க அப்புட்ன்னா, நீங்க யூ கேன் மேக் அ வெப்சைட் வித் ஒன்லி யூசிங் HTML. அ நீங்க வந்து CSSஓ, JSஓ நீங்க வந்துட்டு அதெல்லாம் கிரியேட் பண்ணணும் அவசியமே இல்ல. ஜஸ்ட் நீங்க HTMLல அந்த பிங்கிற ஒரு டாக் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அத மட்டுமே நீங்க ஒரு வெப்சைட் லான்ச் பண்ண முடியும். அதுவும் ஒரு வெப்சைட் தான். பட் என்ன, அந்த ஒரு கன்டென்ட்ட எவனும் வந்து படிக்க மாட்டான். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். பட் நீங்க வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்கல்ல. ஸோ அதான் நமக்கு வந்து இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஜர்னி வந்து நீங்க ஃபுல்லா டெஃபினட்டா வந்து நீங்க கன்டின்யூ பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு இதுல வந்துட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது அ HTML5ன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ கரண்ட்டா இருக்கிறத நானே செக் பண்ணிக்கிறேன். நானே வந்துட்டு அப்டேட்டடா இல்ல. ஸோ புரோகிராமிங் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து எப்பயுமே எப்படி இருக்கணும்னா, அப்டேட்டடா இருக்கணும். கரண்ட் HTML வெர்ஷன் 5 தான் நெனைக்கிறேன். யாஹ்! லைக் 5, 6 தான் வந்துட்டு இப்போதைக்கு இருக்கு. பட் இட் கன்டினியூஸ் அப்டேட் அண்ட் மெயின்டெயின்ட் அது எதுவும் தேவையில்ல. இப்போதைக்கு நம்ம கரண்ட்டா இருக்கிறது HTML5 தான். ஸோ HTML5க்கு தான் நம்ம என்னன்னு மென்ஷன் பண்ணோம்னா, டாக் டைப்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றோம். இது மாரி நெறையா இருக்கு. நான் இது வந்து உங்களுக்கு HTML கோடிங்குள்ள போம்போது இன் டெப்த்தா சொல்லலாம். ஸோ இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாரி பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் HTMLs இப்போ திஸ் டுட்டோரியல் சப்ளிமெண்ட்ஸ் ஆல் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இன் கிளாரிஃபையிங் எக்ஸாம்பிள்ஸ். இதுல வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்புட்ன்னா, இந்த வெப்சைட்ல வந்துட்டு எல்லாத்துக்கும் வித் ஒன் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு கோடிங்கோட அத எக்ஸிக்யூட் பண்ற ஃபியூச்சர்ஸோட உங்களுக்கு வந்து இதுல ஒண்ணு ஒண்ணா சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப வந்து நீங்க இந்த இத கிளிக் பண்ணீங்கன்னா, இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ஒரு ப்ரோகிராமும், அத கம்பைல் பண்ணி பார்க்குறதும், அதுல கோடிங்க நீங்க மாத்தி அது எப்படி ரன் ஆகுதுங்கிறது எல்லாத்தையுமே வந்து W3 ஸ்கூல்ஸ்ல நம்ம பண்ணிக்கலாம். நாட் ஒன்லி ஃபார் HTML, CSSக்கும் நீங்க பண்ணலாம், பைத்தானுக்கும் பண்ணலாம், PHPக்கும் நீங்க பண்ணலாம். ஸோ எல்லாத்துக்குடைய ஒரு கம்பைலரும் இதுல வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு இன்னும் ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஸோ நீங்க வந்து கோட் பென் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. கோட் பென்ல வந்துட்டு நீங்க ப்ரோகிராம் செலக்ட் பண்ணிட்டு அதுல போய் கோட் பண்ணலாம். அதே கான்செப்ட் தான். இதுல வந்து கம்பைலரும் இருக்கும். நம்ம லேர்னும் பண்ணிக்க முடியும். இதுல வந்துட்டு எக்ஸர்சைஸும் குடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கிளிக் ஆன் த ட்ரை இட் யுவர்செல்ஃப் பட்டன் டு see how it works. இங்க பாருங்க, இங்க என்ன குடுத்துருக்காங்க? ஆ HTML5 HTMLக்குள்ள தான் எல்லாமே டைப் பண்ண போறோம். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஹெட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஹெட்டுக்குள்ள வந்துட்டு என்ன குடுத்துருக்காங்க? டைட்டில். இதுல வந்து பேஜ் டைட்டில்ன்னு சொல்லிட்டு வரும். அண்ட் H1ல வந்துட்டு அதாவது ஹெட்டிங் 1ல திஸ் இஸ் அ ஹெட்டிங். பேராகிராஃப்ல பார்த்தோம்னா, திஸ் இஸ் அ பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன பண்றேன், நான் ட்ரை இட் யுவர்செல்ஃப் அப்படின்னு குடுக்குறேன்னா, எனக்கு இங்க வந்து கோடிங் தெரியும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க H1ல நான் என்ன குடுத்துருக்கேன்? H1ல என்னென்ன குடுத்துருக்கேன்? திஸ் இஸ் அ ஹெட்டிங். இங்க என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? திஸ் இஸ் அ ஹெட்டிங் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ திஸ் இஸ் அ பேராகிராஃப் அப்படின்னு நான் குடுத்துருக்கேன். இங்க என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? திஸ் இஸ் அ பேராகிராஃப். பட் இதுல என்ன டிஃபரன்ஸ்? இது பார்க்க ஹெட்டிங் மாரி இருக்கு. இது கீழ இருக்கிறது பேராகிராஃப் டெக்ஸ்ட். இது வந்து பேராகிராஃப் கூட ஒரு ஃபாண்ட். ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். இப்ப H1 மாரி H2, H3, H4, H5, H6. H1 டூ H6 வரைக்கும் இருக்கு. ஸோ இங்க வந்து நான் H2ன்னு மென்ஷன் பண்றேன். இங்கேயும் நான் H2 வந்து குளோஸ் பண்றேன். இந்த ஸ்லாஷ் போட்டு பண்றது வந்து அதாவது டேக் வந்து குளோஸ் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ H2ங்கும்போது எனக்கு சின்னதாயிருச்சு. ஹெட்டிங் 2 வந்து சின்னதா இருக்கும். ஹெட்டிங் 3 வந்து நான் வைக்கிறேன் அப்பன்னா, எனக்கு இன்னும் எப்படி இருக்கும்? இன்னும் சின்னதா மாறும். H6 பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்னதாயிரும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். பார்த்தீங்கன்னா தெரியும். சின்னதாயிருச்சு. ஸோ இதான் வந்துட்டு H1லேருந்து H6 வரை இருக்குது. ஸோ இந்த மாரி நீங்க வந்து கம்பைல் பண்ணி இதில வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த வெப்சைட் வந்து மெயினா நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா, அடுத்து இதுல வந்துட்டு ஒரு எக்சர்சைஸ் குடுத்துருக்காங்க. இத வந்து பாருங்க. ஸோ வாட் இஸ் த கரெக்ட் சின்டாக்ஸ் ஃபார் HTML ஹைப்பர்லிங்க்? ஹைப்பர்லிங்க்னா ஒரு பட்டன கிளிக் பண்றோம்னா, அந்த பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போகுதுல்ல. ஒரு இடத்துக்கு ஹைப்பர்லிங்க் குடுக்குறோம்ல. அது எப்படி அது கூட கரெக்ட் சின்டாக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏங்கிறது தேவ. ஆங்கர் டேக்க மென்ஷன் பண்றோம். அப்புறம் ஹைப்பர்லிங்க மென்ஷன் பண்றதுக்கு ஹைப்பர் ரெஃபரன்ஸ். அப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, HTM லிங்க் ஓகே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதான் வந்து கரெக்ட்டான சின்டாக்ஸ். அதனால நான் சப்மிட் குடுக்குறேன். கரெக்ட் ஆன்சர். ஸோ இது மாரி நமக்கு வந்து ரொம்ப இன்டராக்டிவா இருக்கும் இந்த இதுல பார்த்தோம்னா. இங்க பார்த்தீங்கன்னா, விசிட் அண்ட் யூஸ் த கரெக்ட் HTML டூ மேக் த டெக்ஸ்ட் பிலோ டூ இன்டூ அ லிங்க் இன்டூ டிஃபால்ட் டாட் HTML. இந்த வெப்சைட் டிஃபால்ட் டாட் HTMLக்குள்ள போகணுங்கிற மாரி குடுக்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? டைப் பண்ணலாம். ஏங்கிறது ஆங்கர் டேக். ஓகே. href ஈக்குவல் டூ ஆ நமக்கு என்ன குடுத்துருக்காங்க? டிஃபால்ட் டாட் HTMLங்கிற ஒரு பேஜ்க்கு போணும்னு சொல்லியிருக்காங்க. FAULT டாட் HTML க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஆல்ரெடி இங்க க்ளோஸ்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து க்ளோஸ் பண்ண தேவையில்ல.
ஸோ இங்க ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ணியிருக்கோமா? இங்க ஆங்கர் டேக்க நான் க்ளோஸ் பண்றேன். ஸோ ஆங்கர் டேக்க க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ ஹெச்ரெஃப் ஓகே. இங்க வந்து இன்னொரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் வந்து டபுள் கோட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணல. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் இத சப்மிட் பண்றேன். ஓகே. ஓகே. எனக்கு வந்து ஆன்ஸர் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். ஸோ இது மாரி ரொம்ப வந்து இன்டராக்டிவா இருக்கும் இது வந்துட்டு. ஸோ அது வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு ப்ளே வித் லேர்ன் வித் ப்ளே அந்த மாரி எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம வந்து கத்துக்கின்னே விளையாடுற மாரி ஒரு கான்செப்ட்ல வந்து இந்த வெப்சைட் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, யூஸ் த கரெக்ட் HTML ஆட்ரிபியூட் டூ மேக் த லிங்க் ஓப்பன் இன் த நியூ டேப். நியூ டேப்க்கு வந்து நம்ம பிளாங்க் இஸ் ஈக்குவல் டூ டார்கெட்ன்னு குடுக்கலாம். அது ஒரு கான்செப்ட் இருக்கு. பிளாங்க் இஸ் ஈக்குவல் டூ டார்கெட் இஸ் ஈக்குவல் டூ பிளாங்க். டார்கெட் ஈக்குவல் டூ அண்டர்ஸ்கோர் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. நான் இத சப்மிட் பண்றேன். ஆன்ஸர் கரெக்ட். ஏன்னா இங்க வந்து நான் அண்டர்ஸ்கோர் பிளாங்க்ன்னு குடுத்த உடனே வந்துட்டு நியூ டேப்ல ஓப்பன் ஆகும்னா, டார்கெட்ங்கிறது பிளாங்க் பேஜ்ல திருப்பி வந்து ஒரு வெப்சைட் வந்து பிளாங்க் பேஜ்ல திருப்பி எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறத நான் குடுக்குறது. ஸோ அந்த கான்செப்ட்ல ரன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இங்க என்ன கேட்டிருக்காங்க? யூஸ் த கரெக்ட் HTML டு மேக் த இமேஜ் பிகம் லிங்க் டு டிஃபால்ட் டாட் HTML. ஆ யூஸ் த கரெக்ட் HTML டு மேக் த இமேஜ் பிகம் லிங்க். இமேஜ் வந்து லிங்கா மாறணும். ஓகே. நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் தான். லிங்க்ங்கிறது என்ன? ஆங்கர் டாக் ஓப்பன் பண்ணுவோம். hrefக்குள்ள நம்ம வந்து எங்க போகணும்னு சொல்லிட்டு குடுப்போம். ஹைப்பர் ரெஃபரன்ஸ்க்குள்ள. h hrefக்குள்ள எங்க போகணும்னு சொல்லியிருக்காங்க? டிஃபால்ட் டாட் HTML க்குள்ள போகணும்னு சொல்லியிருக்காங்க. FAULT டிஃபால்ட் டாட் HTML க்குள்ள போகணும். அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகே. இங்க வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்க வந்து ஆங்கர் டாக்க நான் க்ளோஸ் பண்றேன். ஸோ இப்ப நான் வந்து சப்மிட் பண்றேன் ஆன்ஸர. கரெக்ட் ஆன்ஸர். இந்த மாரி ரொம்ப வந்து ஈஸியான கேள்வியா தான் இருக்கும் ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல. போக போக வந்துட்டு அதோட டிஃபிகல்சி வந்து ஒவ்வொரு காலம் நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது அதுக்கேத்த மாரி இருக்கும். ஸோ ஆட் அ டூல் டிப் டூ லிங்க் த டூல் டிப் ஷுட் பி சேவ் ஹோம். அப்போ இது வந்துட்டு என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து என்ன பேஜ்ல இருக்கோங்கிறத நம்ம வந்து இங்க மென்ஷன் பண்ற மாரி இருக்கும். டைட்டில் இஸ் ஈக்குவல் டூ ஹோம்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகே. இங்க டைட்டில் இஸ் ஈக்குவல் டூ ஹோம்ங்கிறது அத வந்து மென்ஷன் பண்ணும். அந்த டூல் டிப் வந்துட்டு இந்த ஹோம் ஸ்க்ரீன்ல இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணும். ஓகே. இந்த மாரி நெக்ஸ்ட் எக்ஸர்சைஸ் நீங்க மாறி மாறி போலாம். பட் இப்போதைக்கு நம்ம இதுலருந்து வெளிய வந்துட்டு வெப்சைட்ட பத்தி நம்ம கவனிக்கலாம். ஓகேங்களா? இது எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு எக்ஸர்சைஸ். இத வந்து அப்படியே நான் கன்டின்யூ பண்ணிட்டே போயிட்டே இருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ட்ராக் யுவர் ப்ராக்ரஸ் இது எல்லாமே நமக்கு தேவையில்ல. ஓகே. ஸோ இங்க வந்து நெக்ஸ்ட் இருக்கா? நெக்ஸ்ட் குடுத்தோம்னா அடுத்து HTMLோட இன்ட்ரோடக்ஷனுக்கு போயிரும். அந்த மாரி நெக்ஸ்ட் குடுத்து நீங்க படிக்கிற மாரி இருக்கும். நீங்க மேக்ஸிமம் யூஸ் டூ சைன் இன் திஸ் பேஜ் ஓகேங்களா? நீங்க வந்து சைன் இன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். நீங்க வந்து ஒரு ஆ இது முடிச்சு வைக்கிறீங்க. ஒரு எக்சர்சைஸ் முடிக்கிறீங்கன்னா, நீங்க திருப்பி பண்ணணும்னு அவசியம் இல்லல்ல. ஸோ அதனால நீங்க வந்து சைன் இன் பண்றது இஸ் பெஸ்ட் ஆப்ஷன் என்னைய பொறுத்தவரைக்கும். ஓகே. அடுத்து HTMLோட இன்ட்ரோடக்ஷன்ஸ் வந்து என்னென்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். HTML இஸ் அன் ஸ்டாண்ட் அப் மார்க்அப் லாங்குவேஜ் ஃபார் கிரியேட்டிங் அ வெப். ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து ஒரு HTMLங்கிறது என்னன்னா, ஃபுல் ஃபார்ம் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ இது வந்துட்டு ஆ எதுக்கு மெயினா யூஸ் பண்றாங்க? வெப் பேஜஸ் கிரியேட் பண்றதுக்கு தான். ஸோ ஓகே. வாட் இஸ் HTMLனா, HTML ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹைப்பர் மார்க்அப் நம்ம சொல்றது தான் அதே கதை தான் திருப்பி வரும். ஸோ HTML இஸ் அ ஸ்டாண்டர்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஃபார் கிரியேட்டிங் அ வெப் பேஜஸ் அண்ட் HTML டிஸ்கிரைப்ஸ் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் வெப் பேஜஸ். இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் டிஃபைன் பண்ணும். இதுக்கு கலர் குடுக்குறது, இவன வந்துட்டு உயிர் குடுக்குறது, அந்த வேலைலாம் வந்து HTML வச்சு பண்ண முடியாது. அத பண்றதுக்கு 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்க யாருன்னா வந்துட்டு CSSம், ஜாவாஸ்கிரிப்டும். அவனுங்க 2 பேரையும் சேர்த்தா தான் ஒரு வெப்சைட் வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா, HTML கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் சீரிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். டெஃபினைட்லி இதுல வந்து சீரிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு. ஆ அத நம்ம வந்து போக போக பார்க்கலாம். எலமெண்ட்ஸ் டெல்ஸ் த ப்ரௌசர் ஹவ் டு டிஸ்ப்ளே த கன்டென்ட். யா அந்த எலமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து டேக்ன்னு சொல்றோம்ல. ஏங்கிறது வந்து ஆங்கர். அது வந்து ப்ரௌசருக்கு சொல்லிரும். இது வந்து ஒரு லிங்க்கு. இந்த லிங்க்ல டபுள் கோட்ஸ்க்குள்ள இருக்கறதா வந்துட்டு வேல்யூ. இந்த வேல்யூ இருக்க இடத்துக்கு ஐபி. அந்த இடத்துக்கு நீ வந்து இத வந்து மூவ் பண்ணுன்னு ப்ரௌசர் சொல்லும். ப்ரௌசர் அதுக்கான ரெஸ்பான்ஸ் குடுக்கும்.
அண்ட் ஒரு இமேஜ்ங்கிறது ஐஎம்ஜி. ஸோ அத வந்து இமேஜ்ங்கிறத புரிஞ்சுக்கும் ப்ரௌசர். ப்ரௌசர் புரிஞ்சுக்கிட்டு அந்த இமேஜ வந்து லோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து டிஃபால்ட்டா வந்து பார்த்தோம்னா, எரர்ஸ்ங்கிறது எதுவுமே இல்ல. இதுல எரர்ஸ்ங்கிறது எப்படி நம்ம சொல்லலாம்னா, ஒரு இமேஜ் நம்ம குடுக்குறோம். இமேஜ் வந்துட்டு கரெக்ட்டா வந்துட்டு இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்றேன். அதான் என்னோட ப்ரோகிராமா இருக்கு. பட் எனக்கு எரர்ங்கிறது டைரக்ட்டா இதுல அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா HTML பொறுத்தவரைக்கும் எரர்ஸ் இல்ல. ஏன்னா இதுல வந்து கம்பைலர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணே இல்ல. ஸோ எரர் இல்ல. பட் என்ன குடுத்தாலும் அங்க வந்து எக்ஸிக்யூட் ஆகும். பட் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ, சேம் அவுட்புட் வந்து நமக்கு வந்து ஆ கிடைக்காது. ப்ரௌசர் வந்து அத வந்து வேற மாரி பண்ணும். இப்ப எனக்கு ரைட்ல இருக்க வேண்டியது லைட்டா வந்து பிக்சல்ஸ் மாறி வேற இடத்துல அலைன் ஆயிருக்கலாம். இல்ல வந்து நான் நெனச்ச அவுட்புட் வந்து அங்க டிஸ்ப்ளே ஆகாம இருக்கலாம். இல்ல ஒண்ணு வந்து ஓவர்ஃப்ளோ ஆயிருக்கலாம். அந்த மாரி சில மெட்டா டாக்ஸ் இஷ்யூஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டா டாக்ஸ்னா அலைன்மென்ட்ஸ் இஷ்யூஸ் வரும். ஒரு ஃபோன்ல பார்க்கும்போது ஒரு மாரி இருக்கும். இன்னொரு ஃபோன்ல பார்க்கும்போது இன்னொரு மாரி இருக்கும். ஸோ அந்த ரெஸ்பான்சிவ்னெஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனா வந்துட்டு எரர்ஸ்ன்னு சொல்லலாம். இது வந்து நீங்க அந்த ரெட் கலர்ல வரும் பாருங்க. பைத்தான், ஜாவா, சி பிளஸ் பிளஸ்லாம் பண்ணும்போது அந்த மாரி ரெட் கலர்ல எந்த எரருமே வராது. ஸோ அதனாலேயே வந்து நெறைய பேர் ஈஸியா கத்துக்க முடியுதுங்க. அம். ஓகே. இது இப்போதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் போயிடலாம். ஸோ இதுல வந்துட்டு எல்லா கன்டென்ட்டுமே எங்க நம்ம அவுட்புட்டா பார்ப்போம்னா, ப்ரௌசர்ல தான் பார்ப்போம். நம்ம வெப்சைட் பண்றோங்கிறது ஒரு ஃபைல். அந்த ஃபைல் ட்ராக் பண்ணி நம்ம வந்து ப்ரௌசர்ல லோட் பண்ணோம்னா, நமக்கு அந்த ப்ரௌசர் என்ன பண்ணும் அப்புட்ன்னா, அது வந்து கம்பைல் பண்ணி ஐ மீன் அதோட அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே பண்ணும். ஆ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து நமக்கு என்னென்ன ப்ரௌசர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, Chrome, Edge, Yahoo அது மாரி Firefox அது மாரி நெறைய ப்ரௌசர்ஸ் இருக்கு. மெயினா வந்து இதுல நான் வந்து எத சஜெஸ்ட் பண்ணுவேன்னா, Chrome ப்ரௌசர் இஸ் த பெஸ்ட். ஏன்னா, இந்த சர்ச் என்ஜின்ல வந்து பார்த்தோம்னா, HTMLக்கான நெறைய சப்போர்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே பார்த்தீங்கன்னா, கீழயே எந்தெந்த இதுல வந்து சப்போர்ட் ஆகும்னா குடுத்துருப்பாங்க. நான் அப்புறம் காமிக்கிறேன். ஸோ இது இன்ட்ரோடக்ஷனால இதுல அத மென்ஷன் பண்ணல. சில ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸ் வந்து இந்த ப்ரௌசர்ல வந்து அவைலபிள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதிலேயே மென்ஷன் ஆயிரும். அப்போ அந்த இத நீங்க அதுல எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதுக்கூட அவுட்புட் வந்து கரெக்ட்டா இருக்காது. ஆ அதனால நீங்க எப்பயுமே மேஜரா யூஸ் பண்றது Chrome ஆர் Edge நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பெட்டர். ஏன்னா, இதுல வந்து அந்த அப்டேட் ரெகுலரா வந்து சர்ச் என்ஜின்ஸ்க்கு வந்து கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே. இப்போ இன்ட்ரோடக்ஷன்ல இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அண்ட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, H1ங்கிறது ஒரு ஹெட்டிங் லைன், பேராகிராஃப்ங்கிற பிஆர்ங்கிறது பிரேக். அதாவது ஒரு லைன உடைச்சு அடுத்த லைன் வர்றதுங்கிற மாரி. இது வந்து இன்னும் வந்து கேம் வைஸ் நம்ம வந்து லேர்ன் பண்ணலாம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம நெக்ஸ்ட் லைன் போயிடலாம். இப்போ வந்து இதான் ஸ்ட்ரக்சர். HTMLக்குள்ள தான் வந்துட்டு HTMLக்குள்ள தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து லோட் ஆகும். அடுத்து பாடிக்குள்ள வந்துட்டு பாடி கன்டென்ட் லோட் ஆகும். ஹெட்டுக்குள்ள ஹெட் கன்டென்ட் லோட் ஆகும். நம்ம இங்க வந்து முக்கியமா நம்ம எதுக்குள்ள புரோகிராம் பண்ணுவோம்னா, பாடிக்குள்ள தான் நம்மளோட எல்லா கன்டென்ட்டும் நம்ம குடுப்போம். ஆனா ஹெட்டிங் ஐ மீன் HTMLக்குள்ள தான் எல்லா கான்செப்ட்டும் வரும். ஸோ இது உங்களுக்கு ரைட்டாங் வந்து லைட்டா கொலாப்ஸர மாரி இருக்கும். இது வந்து நம்ம புரோகிராமிங் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியா வந்து புரியிற மாரி இருக்கும். ஸோ ஓகே. ஸோ இதுல வந்து இயர்ஸ்ல என்னென்ன வெர்ஷன்ஸ் வந்துச்சு அது எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ அத வந்து நம்ம லீவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்துட்டு ஹைப்பர் டெக்ஸ்ட்டோட ஸ்டாண்ட் ஃபார் நீங்களே சொல்லுங்க. இதுல வந்துட்டு நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல HTMLோட ஃபுல் ஃபார்ம் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4. ஸோ உங்களோட ஆன்ஸர் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ட்ராப் பண்ணுங்க. ஸோ இதோட ஆன்ஸர் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேங்களா? ஆப்ஷன் 3 இஸ் அன் கரெக்ட் ஆன்ஸர். ஓகே. இப்போ அடுத்து நம்ம வந்துட்டு HTMLோட எடிட்டர்ஸ்குள்ள போணும்னா, நெக்ஸ்ட் நான் குடுக்க போறேன். ஸோ எனக்கு இப்போ எடிட்டர்ஸ்குள்ள வந்துருச்சு. ஸோ இங்க வந்துட்டு விண்டோஸ் 8 ஆர் லேட்டர்ல நம்ம நோட்பேட்ல கூட நம்ம வந்து இதுக்கு வந்து தனியா சாஃப்ட்வேர்ஸ் தான் தேவைப்படும். சாஃப்ட்வேர்ஸ்ல பண்ணணும் அவசியம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஐடி எதுவும் இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்ல. நீங்க நார்மல் நோட்பேட் இருக்க ஒரு லேப்டாப்ல விண்டோஸ்ன்னு எடுத்தீங்கன்னா நோட்பேட் இருக்கும். அதுல இருக்கிறத வச்சு நீங்க ப்ரோகிராம் பண்ண முடியும். பட் அதுல வந்து நம்ம டெவலப்மென்ட் டைம்ங்கிறது டேக்ஸ் மோர் டைம் டூ டெவலப் அ ப்ராஜெக்ட் கம்பேர்ட் டூ யூசிங் ஐடி. நம்ம ஐடி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு டெஃபினட்டா வந்துட்டு நமக்கு வந்து லாட் ஆஃப் டைம் இட் வில் பி சேவ்டு. அ ஓகேங்களா? அதனால நம்ம வந்து ஐடி சைட் மூவ் ஆறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஆஸ் அ டெவலப்பர். பட் ஆஸ் அ பிகினர் வி நீட் டூ லேர்ன் ஃப்ரம் அ நோட்பேட். ஆனா நமக்கு வந்துட்டு ஐடி என்ன பண்ணும்னா, ஆட்டோ சஜஷன் கொடுக்கும். ஆட்டோ சஜஷனால நம்மளோட மைண்ட் என்ன பண்ணும், ஆட்டோ சஜஷன் வருது. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அ அந்த டேக்ஸ் வந்து நம்மளே மறந்துருவோம். ஆட்டோமேட்டிக்கா பீன்னு குடுப்போம். பிஆர் வருது. அது கீழ வந்து போல்டு வருது. ஸோ அந்த மாரி அந்த ஆட்டோ சஜஷன் ஆகும். ஆஸ் அ பிகினர் வி நீட் டூ லேர்ன் ஃப்ரம் அ நோட்பேட்ல இருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு இந்த சீரிஸ் இந்த ஒரு W3 சீரிஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்ண போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டா ஒரு அஸ் அ பிகினர் ஸ்டேஜ்ல இருக்கும்போது வரைக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, நோட்பேட் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ மார்க் திஸ் பாயிண்ட். ஸோ நம்ம வந்து நோட்பேட்ல இருந்தே போலாம். அப்பதான் வந்து
நமக்கு வந்துட்டு ஒரு புரோகிராமிங் கத்துக்கிறதுக்கான ஒரு ஒரு யூஸ்ஃபுல் அ இதுவே இருக்கும். இல்லன்னா வந்து காப்பி பேஸ்ட்டுங்கிற ஒரு ஃபார்ம்க்குள்ள போயிருவோம். காப்பி பேஸ்ட் இஸ் நாட் பேட். பட் நம்ம பிகினர் ஸ்டேஜ் நம்ம வந்து எப்பவுமே எப்படி லேர்ன் பண்ணோம் அப்புட்ன்னா, நம்மளோட கான்செப்ட் அந்த புரோகிராம் லாங்குவேஜ்ல எவ்வளோ இருக்குங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். அது வந்து நமக்கு அவுட்புட் வருது. செகண்ட் மேட்டர். பட் நம்ம வந்துட்டு அந்த புரோகிராமிங் லாங்குவேஜோட ஃப்ளோவ கத்துக்கணும்னா, நம்ம வந்துட்டு கண்டிப்பா இதான் பண்ணி ஆகணும். நம்ம வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து தான் கத்துக்கணும். ஓகேங்களா? 1 செகண்ட். இப்ப வந்து ஒரு கால் வந்ததுனால லைட்டா இங்க வந்து பிரேக் ஆயிருக்கும். ஓகே. இப்ப வந்து நம்ம HTML வந்து எதுல கத்துக்க போறோம்னு சொன்னேன்னா, நோட்பேட்ல தான் நம்ம வந்து கத்துக்க போறோம். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அதோட பேசிக் என்னது நம்ம யூஸ் பண்ண போறோங்கிறத வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு நம்ம புரோகிராமிங் சைட் போம்போது இதோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். எப்படி வந்து சேவ் பண்ணணும்னா HTML, டாட் HTMLங்கிறது என்னதுன்னா, அதோட எக்ஸ்டென்ஷன். அதனால நம்ம வந்து ஆ நம்ம வந்து எப்ப பார்ப்போம்னா, எப்ப நம்ம வந்து அத சேவ் பண்ணுவோம்ல. ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணுவோம்ல, அந்த டயத்துல நம்ம வந்து இத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேசிக் கான்செப்ட் தான் குடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் குடுக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் வந்து HTML ஓட பேசிக்ஸ். ஸோ ஓகே. 1 செகண்ட் இருங்க. ரெக்கார்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். சம்டைம்ஸ் இட் மே ஸ்டாப். யாஹ்! இப்போ அ HTML ஓட பேசிக்ஸ் எக்ஸாம்பிள் தான் இதுல குடுத்துருக்காங்க. டாக் டைப்ங்கிறது என்னன்னா, அ ஆல் HTML டாக்குமெண்ட் மஸ்ட் ஸ்டார்ட்ஸ் வித் டாக்குமெண்ட்ஸ் டைப் டிக்ளரேஷன். என்ன டாக்குமெண்ட்ன்னு சொல்லிட்டு அதோட டைப்ப வந்து டிக்ளேர் பண்ணி ஆரம்பிக்கிறது. ஸோ அது வந்து HTMLங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அது வந்து வெர்ஷன குறிக்குதுன்னு வச்சுக்கலாம். HTML வெர்ஷன் 5 குறிக்குதுன்னு வச்சுக்கலாம். த HTML டாக்குமெண்டேஷன் இட்செல்ஃப் பீயிங் வித் HTMLங்கிற ஒரு டாக்ல தான் ஆரம்பிக்கும். அந்த HTML அண்ட் இது வந்து எண்டிங். எண்டிங் எப்படி நம்ம மென்ஷன் பண்றோம்? ஸ்லாஷ் போட்டு மென்ஷன் பண்றோம். ஸ்லாஷ் போட்டோம்னா, இங்க HTML ஆரம்பிக்குது. இங்க HTML முடியுது. அந்த மாரி நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுக்குள்ள தான் என்னென்ன இருக்கும்னா, ஹெட் இருக்கும், பாடி இருக்கும். ஸோ ஹெட்டும் ஓப்பன் அண்ட் குளோஸ் ஆகும். அண்ட் பாடியும் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். சில டாக்ஸ் வந்து க்ளோசிங் டாக்ஸ் இருக்காது. ஸோ அதெல்லாம் அப்கமிங்ஸ்ல தான் நம்ம பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். HTML இங்க ஆரம்பிக்குது. HTML இங்க முடியுது. ஸோ இது எல்லாமே என்ன HTML. ஸோ இதுல வந்து பாடி பார்த்தீங்கன்னா, பாடி இங்க இருக்கு. ஸோ இதுல ஹெட் குடுக்கலன்னா, ஹெட் இஸ் நாட் மேண்டட்டரி இப்போதைக்கு. ஏன்னா இங்க வந்து நம்ம ஒரு லைன் ஆஃப் கோட் தான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இதுல வந்து நம்ம எதுவும் ஆப்டிமைஸ் பண்ண போறதில்ல. நம்ம டைட்டில் எதுவும் குடுக்க போறதில்லங்கன்னா, நம்ம வந்து ஜஸ்ட் பாடி மட்டும் குடுக்கலாம். இப்போ உள்ள சில கம்பைலர்ஸ் வந்துட்டு HTML மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. டைரக்ட்டா நம்ம வந்து பாடி குடுத்து, பாடி கூட குடுக்காம H1 குடுத்து நம்ம டைப் பண்ணாலே அவுட்புட் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்பன்னு இல்ல. அது அப்பைலருந்து அப்படிதான் இருக்கும். பட் இது வந்து ஒரு ஃபார்மேட். நம்ம இத தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா, H1ல வந்து பார்த்தோம்னா, H1, H2, H3 இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்னும் நெறையா இருக்கும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, H1, H2, H3, H4, H5, H6 அதுக்குள்ள வந்து நான் வந்து கன்டென்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அதோட சைஸ் டிஃபரன்ஸ் தெரியுதா? போல்டா இருக்கு. பட் அதோட சைஸ் வந்து ஒண்ணொன்னா கூடும்போது குறைஞ்சுக்கின்னே வருது. ஸோ இதான் வந்து கான்செப்ட் ஓகேங்களா? H1 ஹெட்டிங்க்கு. ஸோ நெக்ஸ்ட் பேராகிராஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அண்ட் இது வந்துட்டு மெயின் கான்செப்ட் ஆங்கர் டாக் href. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள்ஸ்லயே பார்த்தோம். ஏங்கிறது ஆங்கர்ன்னு மென்ஷன் பண்ணோம். ஆங்கர் அப்புட்ன்னா என்னன்னா, ஆம் இப்ப எப்படி சொல்லலாம்? ஒரு கப்பல் இருக்கு. நந்துரம் இருக்கும்ல. ஒரு கம்பி மாரி மண்ணுக்குள்ள கடலுக்குள்ள போட்டு அது வந்து என்ன பண்ணும்? கரெக்ட்டா வந்து அந்த இடத்த புடிச்சு வச்சுக்கும். அது மாரி ஒரு இடத்துலருந்து ஒரு இடத்த போய் புடிக்குதுல்ல. அத ஆங்கர்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆங்கர் டேக் hrefங்கிறது அது எங்க போய் விழுகணுங்கிறத அந்த பைலட் தான் வந்து டிசைட் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஒரு எனக்கு கப்பல் பத்தி தெரியாது. பட் அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ம அந்த வந்து கடல்ல எங்க விழுகணும்ங்கிறது விழுந்து அந்த மண்ண எங்க புடிச்சுக்கணுங்கிறத நம்ம சொல்றோம்ல. அது ரெஃபரன்ஸ் பண்றோம்ல. அதான் வந்து ஹைப்பர் ரெஃபரன்ஸ். அந்த ஹைப்பர்ங்கிறது நம்ம லிங்க்ன்னு சொல்லுவோம். இந்த இதுல ஹங்கிறது ஹைப்பர். ஹைப்பர்ங்கிறத இங்க லிங்க்ன்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இங்க நான் வந்து ஒரு லிங்க் குடுத்துருக்கேன். இந்த மாரி www.w3schools.comக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பன்னா, நான் வந்து இந்த திஸ் இஸ் a லிங்க் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்ட நான் வந்து அவுட்புட்ல தொட்டேன்னா, எனக்கு எங்க போகும்னா www.w3schools.com அங்க போகும். பட் இங்க நான் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் பண்றேன். எனக்கு வந்து இங்க www. W3 ஸ்கூல்ஸ்க்கு போறதுக்கு பதிலா, எனக்கு youtube.comக்கு போகணும் அப்படின்னு நான் குடுக்குறேன். ஸோ, இப்போ நான் என்ன பண்றேன், ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணா நான் இந்த பட்டன கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆகுது? இங்க யூடியூப் கன்டென்ட் ஓப்பன் ஆகுது. ஏன் இப்ப வந்து எனக்கு யூடியூப் வந்து ரெஃப்யூஸ் டூ கனெக்ட்ன்னு இருக்குன்னா, ஸோ இங்க வந்துட்டு எனக்கு இந்த அதோட ஃப்ரேம் ஒர்க் அதாவது நெறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கும். அதோட லிங்க் வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா தான் இங்க ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப வந்து YouTubeல நான் வந்து ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு காப்பி பண்ணி ஃப்ரேம் ஒர்க் எடுத்து காமிக்கிறேன்.
ஸோ சம்திங் எல்ஸ் நம்ம லேர்ன் வித் ஏலியனுக்கு போயிடலாம். லேர்ன் வித் ஏலியன்ல ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் வந்தா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகே. ஸோ இந்த இதில நான் வந்து ஷேர்ன்னு சொல்ற ஆப்ஷன் இருக்கா? இங்க வந்துட்டு எனக்கு லிங்க்கும் இருக்கும். இங்க எம்பெட்டட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். இது வந்து எம்பெட்டட் லிங்க் ஐஃப்ரேம்ன்னு சொல்லுவாங்க. ஃப்ரேம். இந்த இத காப்பி பண்ணி நம்ம வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ இத வந்து நான் அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு இந்த இடத்துல நான் இந்த லிங்க்க பேஸ்ட் பண்றேன். இப்போ ரன் குடுக்குறேன். இப்ப இந்த லிங்க குடுத்தேன்னா, கிளிக் பண்ணேன்னா, ஓகே இந்த வெப்சைட்லேருந்து அது போக மாட்டேது. பட் இதையே நான் வந்துட்டு வெளிய வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து விஎஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் விஎஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஆல்ரெடி ஒரு HTML கோட் இருக்கு. ஸோ இதில வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. காப்பி பாத். இப்போ என்னோட HTML கோட இங்க ரன் பண்றேன். இப்போ திஸ் இஸ் அ லிங்க்ன்னு இருக்கா? இத நான் கிளிக் பண்ணேன்னா, எனக்கு YouTubeல கன்டென்ட் ஓப்பன் ஆகும். ஸோ ஏன் அங்க ஒர்க் ஆகலன்னா, அங்க அதுக்கான ஆக்சஸ் இல்ல. அதனால இந்த வெப்சைட்ல வந்து லோட் ஆகல. ரெஃப்யூஸ் பண்ணிருக்கு. மத்தபடி எந்த இஷ்யூவும் இல்ல. ஓகேங்களா? ஏன் இப்ப வந்துட்டு இதையும் பண்ணி காமிக்கிறேன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஒரு தாட் வரும். ஓகே. இவங்களுக்கே ஒண்ணும் தெரியல அப்டின்னா, நீங்க வந்துட்டு வியூஸ் வராதுங்கிறதோட கம்பேர் பண்ணும்போது, எதுக்குன்னு நானும் அனலைஸ் பண்ணணும். அதனால நானும் சைடா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். சைடு கேப்ல. ஏன் திடீர்னு வரல? நமக்கு தான் இது வருமே! அப்படிங்கிற மாரி. மத்தபடி எனக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகம் இருக்குங்கிறத நான் இங்க ஒத்துக்கிறேன். ஓகே. இப்போ இமேஜ் ஸோ ஹெச்எஃப் பார்த்தாச்சு. இப்ப இமேஜ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இமேஜ்ங்கிறது நத்திங். நம்ம ஐஎம்ஜிங்கிறத சொன்னோம்னா இமேஜ். இமேஜ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க யார்ட்டயாவது சாட் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம். இவங்கள்ட்ட அவங்கள்ட்டன்னு இல்ல. நீங்க பொதுவா யார்ட்டயோ சாட் பண்றீங்க. ஆ சாட் பண்றதுக்கே இப்போ வந்து இப்போ நம்மளே என்ன பண்றோம்? லாங் வீடியோஸ் பார்க்குறதில்ல. ஷார்ட் போயிட்டோம். அதே மாரி ஷார்ட்டா தான் டெக்ஸ்ட் பண்றோம். மார்னிங் எம்ஆர்ஜின்னு போயிரும். ஆ குட் நைட் வந்து குட்டு என்ஐ8ன்னு போயிரும். அது மாரி இமேஜ் ஐஎம்ஜியா போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இமேஜ்ங்கிறது நீங்களே இப்போ யாருக்காச்சும் சாட் பண்றீங்கன்னா, ஐஎம்ஜி அப்படின்னு தான் சொல்லிட்டு ஃபார்மேட்ல நீங்க டைப் பண்ணுவீங்க. பேராகிராஃப்ங்கிறத நம்ம இங்க பின்னு சொல்றோம். ஹெட்டிங் வந்து ஹெச்ன்னு சொல்றோம். ஸோ எவ்ரிதிங் இஸ் ஷார்ட்டட் ஹியர். இங்க சோர்ஸ்ங்கிறது எஸ்ஆர்சி, ஹைப்பர் ரெஃபரன்ஸ்ங்கிறது ஹெச்ரெஃப். ஸோ அது மாரி எல்லாத்தையும் வந்து இங்க ஷார்ட் பண்றது தான். ஓகேங்களா? ஸோ இங்க ஐஎம்ஜிங்கிறது இமேஜ குறிக்குது. எஸ்ஆர்சிங்கிறது சோர்ஸ். நமக்கு எந்த சோர்ஸ இங்க இமேஜா வந்து நம்ம குடுக்க போறோம்ங்கிறதோட பேர் குடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க எந்த இமேஜ் குடுத்துருக்கேன்னா, W3 schools டாட் ஜேபிஜிங்கிற ஒரு ஃபார்மேட்ல இருக்க இமேஜ் நான் குடுத்துருக்கேன். ஐ மீன் இந்த W3 schools குடுத்துருக்காங்க. ஸோ அந்த இமேஜ் இங்க வந்து நமக்கு லோட் ஆயிடுச்சு. சப்போஸ் இந்த இமேஜ் லோட் ஆகல அப்டின்னா நமக்கு ஒரு எரர் வரணும். ஆல்டர்னேட்டிவா. ஸோ ALTனா ஆல்டர்னேட்டிவ். ஓகேங்களா? ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் இல்ல ஆல்டர்னேட்டிவ். ஓகேங்களா? அப்போ இந்த இமேஜ் ஓப்பன் ஆகல அப்டின்னா எனக்கு w3schools.comங்கிற ஒரு எரர் மெசேஜ் வரணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து குடுக்குறேன். ஏதாவது தப்பு பண்றேன். தப்பு பண்ணிட்டு நான் இப்ப என்டர் குடுக்குறேன். இப்ப எனக்கு வந்து அந்த எரர் மெசேஜ் வருதா? w3schools.com. ஸோ இங்க வந்து நான் என்ன குடுக்குறேன்னா, செக் நெட்வொர்க் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். நெட்வொர்க் கனெக்ஷன். ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த எரர் மெசேஜ் இங்க வரும். ஸோ இதான் கான்செப்ட். ஹெச்எஃப் அப்புறம் இமேஜ்ங்கிற எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியானது தான். இதுல ஹைட் எவ்வளோ இருக்கணும், அந்த இமேஜோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், விட்த் எவ்வளோ இருக்கணும்னு இங்க குடுத்துருக்காங்க. மத்தபடி இதுல பெரிய அளவுக்கு எதுவும் இல்ல. இது வந்து பிக்சல்ஸ்ல வந்து குடுத்துருக்காங்க. பிஎக்ஸ்ன்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். பிஎக்ஸ்ல வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ W3 schools ஓகே. இப்ப நான் ரன் பண்றேன். எனக்கு வந்து அது ரன் ஆகுது. ஓகே. நெக்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? இங்க வந்து ஒரு எக்சர்சைஸ் குடுத்துருக்காங்க. வாட் இஸ் த கரெக்ட் HTML மார்க்அப் ஃபார் த டாக்குமெண்டேஷன் டைப் டிக்ளரேஷன். ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆப்ஷன். எக்ஸாமெட்ரி டாக் டைப் HTMLங்கிறது தான் நம்ம வந்து ஸ்டார்ட்டிங் ஆஃப் த டாக்குமெண்டேஷன்ல குடுப்போம். ஓகேங்களா? அடுத்து நான் நெக்ஸ்ட் குடுக்குறேன். இங்க வந்து கோட் சேலஞ்ச் குடுத்துருக்காங்க. கோட் சேலஞ்ச் வந்து என்ன குடுத்துருக்காங்க? Add the doc type HTML declaration, add HTML element, insert that add a body element, insert that body add h1 with the text hello world அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகே நம்ம வந்து பண்ணலாமே. இங்க வந்து கோட் நம்ம டைப் பண்ணணும். ஸோ என்ன குடுத்துருக்காங்க? டாக் டைப் குடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ டாக் டைப் HTML அண்ட் அதுக்குள்ள HTMLங்கிற ஒரு டேக் இருக்கணும். அது க்ளோஸ் பண்ணியிருப்போம். HTML க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள தான் நம்ம HTML ப்ரோகிராம் ஃபுல்லா குடுக்க போறேன். அதுக்குள்ள வந்துட்டு எனக்கு பாடின்னு சொல்லிட்டு ஒரு டேக் நான் குடுக்குறேன். அந்த பாடிய நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
இதுல வந்து நீங்க என்னதான் ஸ்பேசிங் மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு எரர் வராது. ஸோ, அது வரைக்கும் நம்ம இத ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ, அடுத்து இதுக்குள்ள H1 குடுக்க சொல்லியிருக்காங்க. H1 ஓப்பன் பண்ணி H1 க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ, H1க்குள்ள எனக்கு என்ன குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க? ஹலோ வேர்ல்ட்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஹலோ வேர்ல்ட். WORLD. ஓகே. ஸோ, இப்போ வந்து செக் கோட் நான் குடுக்குறேன். ஹலோ வேர்ல்ட். ஸோ, எனக்கு வந்து கிரேட் ஜாப் யூ நெயில்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இது பார்க்கும்போது, ஓ! நமக்கு இந்த அவுட்புட் வந்துருச்சு. அந்த மாரி ஒரு ஃபீல் குடுக்கும். ஸோ, எனக்கு புரோகிராமிங்ல இன்ட்ரெஸ்ட் வந்ததே இந்த இடத்துல HTML சாரி ஐ மீன் ஹலோ வேர்ல்டுங்கிற அந்த இடத்துக்கு பக்கத்துல எனக்கு வந்துட்டு மை சிஸ்டர் சே டு புட் சூரியபிரகாஷ். நான் வந்து சூரியபிரகாஷ்னு என் பேர போட்டேன். பார்த்தா அவுட்புட்ல என் பேர் வந்துச்சு. அடடா! அப்படிங்கிற மாரி. நம்ம பேர்னா வெப்சைட்ல வருது. அந்த ஒரு என்தூசியாசம் இருக்கும்ல. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு தான் என்னோட புரோகிராம் ஓட பாத்தே எனக்கு. அது வந்து அரவுண்ட் நான் 9த் ஸ்டாண்டர்ட் 10த் படிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆமா 10த். கொரோனா டைம்ல வந்துட்டு எங்க அக்கா வீட்ல இருந்தாங்க. நானும் வந்து கத்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த டயத்துல எதார்த்தமா வந்துட்டு அக்கா வந்து காலேஜ் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த H1 டேக்குள்ள சூரியபிரகாஷ்ன்னு சொல்லி குடுத்தம்போது, என் பேர் வந்து அவுட்புட்ல வந்துச்சு. ஸோ தட் மேக் மீ அ டெவலப்பர் சைடோட ஒரு ஆம்பிஷனா எனக்கு வர வச்சுச்சு. ஸோ இந்த அளவுக்கு நான் வந்துட்டு அ புரோகிராமிங் மேல இவ்ளோ எந்தூசியாசமா இருக்கேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் கோஸ் டூ மை சிஸ்டர். ஸோ அதையும் இந்த வீடியோல வந்து சொல்லிக்கிறேன். ஓகே. இது போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து போயிடலாம். ஸோ கோடிங் சேலஞ்ச் நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே. இதுல வந்துட்டு இன்னும் நெறைய கான்செப்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகே. கோடிங் சேலஞ்ச் நம்ம முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஓகே. நெக்ஸ்ட்னா அதுக்குள்ளயே போது. நம்ம இங்கேயே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹெட்டிங்ஸ். ஸோ ஹெட்டிங்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு. H1, H2, H3, H4, H5, H6 வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இதோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி காமிச்சுட்டேன். இது மாரி சின்ன சின்னதா போயிட்டுருக்கும். அண்ட் இதுல ஒரு கோட் சேலஞ்ச் குடுத்துருக்காங்க. ஓகே. இதுல வந்துட்டு H2ல ஹெட்டிங் குடுத்துருக்காங்க. அபௌட் மீன்னு சொல்லிட்டு இந்த இத நம்ம வந்து பண்ண முடியும். ஸோ எனக்கு இந்த இதுல நான் உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் குடுக்குறேன். என்னன்னா, கரெக்ட்டா நம்ம HTMLல W3 ஸ்கூல்ஸ்ல HTML ஹெட்டிங்ஸ்ன்னு இருக்கிறதுல கோட் சேலஞ்ச் இருக்கு. ஸோ இத கம்ப்ளீட் பண்ணிட்டு, ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் த சேலஞ்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ட்ராப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஓகே இது பண்ணலாம். HTML சைட்குள்ள போலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்குங்கிற மாரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துருந்துச்சு. அப்புறம் என்னோட ஸ்டோரி லைட்டா சொல்லியிருப்பேன். அது ஏதோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஒரு சப்போர்ட்க்காக ஒரு லைக் குடுத்துட்டு நீங்க வந்துட்டு இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல அடுத்த பார்ட் அண்ட் விக்ஸ்ல வந்து நான் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன். பட் இன்னும் விக்ஸ்ல வந்து நான் வீடியோஸ் போட முடியல. ஏன்னா வந்துட்டு அது வந்து ரொம்ப டைம் எடுத்துக்குது. ஏன்னா வந்துட்டு அது நெட்வொர்க் ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும். விக்ஸ பொறுத்தவரைக்கும். ஸோ அது வந்து எனக்கு ஹாஸ்டல்ல இருக்கிறதுனால இன்னும் கரெக்ட்டா அமையல. ஸோ லாஸ்ட்டா 2 டேஸ் அதனால தான் என்னால வீடியோஸும் போட முடியல. லேப்டாப்லயும் சில இஷ்யூஸ் இருக்கு. ஆன் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. என்னன்னு தெரியல. ஸோ அதனால லாஸ்ட் 2 டேஸ் வீடியோஸ் போட முடியல. விக்ஸும் என்னால போட முடியாத காரணம் அதான். ஸோ இன் சூன் நான் விக்ஸ்க்கான ஒரு வீடியோ போடுறேன். விக்ஸ்ங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அது வந்து வித்தவுட் கோடிங்ல வந்து ஒரு வீடியோ எப்படி வந்து வெப்சைட் வந்து ஜெனரேட் பண்றதுங்கிறது தான். ஸோ அதுக்கான வீடியோ போடுறேன். ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. டாடா பை பை. சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.